ஹாய்! ரெட் சோயா பீன்ஸ் கிரேவி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, சாதம், வெரைட்டி ரைஸ் இதுகளுக்கு சைட் டிஷ்ஷா சாப்பிடும்போது அட்டகாசமா இருக்கும். இந்த ரெசிபிக்கு சோயா வந்து 300 கிராம் எடுத்திருக்கேன். இத குக்கர்ல வேக வைக்க போறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து, உப்பு சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு. இப்ப வந்து சோயா நல்லா வெந்துருச்சு. ரொம்பவும் குழைந்துறக்கூடாது. இந்த மாரி இருக்கணும். இது இருக்கட்டும். அடுத்து வந்து ஒரு கடாயில 2 ஸ்பூன் கடலெண்ணெய், கடுகு, உளுந்தப்பருப்பு, ஜீரகம் சேர்த்திருக்கேன். வாசனைக்கு கல்பாசி, பட்டை சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்த குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அந்த ஆயில்ல நல்லா வதக்கிக்கிறேங்க. அடுத்து இஞ்சி பூண்டு விழுது இருந்துச்சுன்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நான் தட்டிட்டு சேர்த்துருக்கேன். அடுத்து மீடியம் சைஸு தக்காளி பழுத்தது 1 சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. இந்த மாரி மசிய வதங்கினதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேங்க. இந்த மாரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வேக வச்ச சோயாவை தண்ணி கூடயே சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இது கூட 1/4 கப்பு தேங்காய், சோம்பு 1/2 ஸ்பூன், முந்திரி 2, 3 சேர்த்து நல்லா பேஸ்ட்டா அரைச்சு இது கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணா அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா இதே போல வீடியோக்கு நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு மறக்காம லைக் கொடுங்க. போல வீடியோ தொடர்ந்து வரும். தேங்க் யூ.